திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. ஆனா இன்று உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்களை நம்ம முதல்ல நம்ம தமிழர்களாகிய அனைவருக்கும் தெரிவிச்சுக்குவோம். அனைவருக்கும் நானும் வாழ்த்து சொல்றோம். சரிங்க, மகிழ்ச்சிங்கண்ணா. இந்த உலக தாய்மொழி வாழ்த்துக்கள் தான் இன்னைக்கு வந்து சர்ச்சையாக பேசும் பொருளாக ஆயிருக்கு. அதாவது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வள்ளுவருக்கு காவி உடை போட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு பேசும் பொருளாயிருக்கு. அது குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்க. நாம என்னுடைய பார்வை என்னன்னா, எடப்பாடி வள்ளுவருக்கு காவி உடை போட்டு இருக்கிறார் அப்படின்றத பத்தி நம்ம ஒன்றும் நினைக்கவும் வேணாம், கவலைப்படவும் வேணாம், அதை பத்தி சிந்திக்கவே வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியை பற்றி நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தம்பி உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அழகா சொன்னார். முரட்டுத்தனமான அடிமை, அடிமையா இருந்தா கூட பரவாயில்லையா, முரட்டுத்தனமான அடிமை. காவிய போட்டாதான் மோடிக்கு பிடிக்கும், காவிய போட்டாதான் அமித்ஷா சிரிப்பாரு, காவிய போட்டாதான் இங்க இருக்கக்கூடிய கூட்டம் இருக்குல்ல 420 மேலாம் இவங்கெல்லாம் இவரை பாராட்டுவாங்களாம். அதுக்காக காசுக்காகவும் விளம்பரத்துக்காகவும் மொழியை, மானத்தை, பண்பாட்டை, இனத்தை எப்படி வேண்டும் என்றாலும் அவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஆள்ன்றத வெளிப்படையா காட்டியிருக்காரு. அதனால எடப்பாடி அவருடைய பாணியில நான் இப்படிதான் இருப்பேன், என்ன தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த தமிழின துரோகின்னு நம்ம சொல்றோம். சரி சரி. இல்ல இப்ப காவிய போட்டதுனாலயே அவர் தமிழ் இன துரோகி ஆயிடுவாரா? காவி எதனால அப்படி சொல்றீங்க? இல்ல, காவியை போட்ட எல்லாரையும் சொல்லல. காவி போட்டுக்கிட்டு இருக்கிற தமிழ் இவங்க கவிதை பாடுறவங்க, தமிழ் எழுதுறவர்கள்லாம் சில பேர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் சொல்லல. காவியை ஏன் போட்டன்றதுக்காக தான் சொல்றோம். ஒருவனுக்கு தமிழை பிடிக்காது, தமிழ் நீச பாஷை, தமிழை தாய்மொழியை கொண்டவர்கள்லாம் நீசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி RSS கூட்டத்துல அந்த RSS கூட்டத்தை திருப்திப்படுத்த நீ காவி போட்டதுனாலதான் ஒன்னு அப்படி சொன்னேன். இல்லாட்டினா நான் ஒன்னும் சாதாரணமா சொல்றேன். நம்ம இவங்க பிஜேபி காரங்க சொல்றதெல்லாம் திருவள்ளுவர் ஒரு கடவுள் வழிபாடும் பண்ணியிருக்காரு, அதனால அவருக்கு நாங்க காவி உடை எடுக்கிறோம். இந்த திராவிடர்கள் தான் திராவிடன் சொல்லிட்டு இருக்கிற கலைஞர் தான் அவருக்கு வெள்ளை உடைய உடுத்திட்டாரு. இவர் எல்லாத்துக்கும் பொதுவான இருக்கானே, கடவுள் வழிபாடு பண்ண ஒருத்தானே, காவி உடை அணிந்தா என்ன தப்புன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுதான் பெரிய தப்பு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக எங்க அழித்து கொண்டு போற, எல்லாவற்றையும் எப்படி இழுத்து கொண்டு போற. இப்ப முதல் படியாக இப்படிலாம் ஆர்குமெண்ட் பண்ண வேண்டியது, பண்ணிட்டு உன் கதையை அப்புறம் காட்டுவ. அப்புறம் திருக்குறள்லயே அகர முதல எழுத்து எல்லாமே எடுத்துட்டு அசுர முதலன்னு கூட போட்டாலும் போடுவேன். எதுக்காக சொல்ல வரோம்னா, அவர்களுடைய பார்வையில் அவருடைய சிந்தனை எல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருவள்ளுவரனுடைய உருவத்தை முதலாக யார் கொடுத்தது? திருவள்ளுவர் சிற்பத்தை உருவாக்குவதற்கு யாரு? நம்ம தமிழ, நம்மளுடைய சிற்பிகள். இன்னும் கேட்டா தமிழ்நாடு சட்டமன்ற திருவள்ளுவர் இந்த படங்கள் எல்லாம் அமைக்கும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞரை கேட்டுத்தான், தலைவர் கலைஞர் தான் அந்த உருவத்திற்கான வடிவங்கள்லாம் அதை கொடுத்து இதெல்லாம் செய்யும் பொழுது திருவள்ளுவர்னா இதுதான் அப்படின்ற ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெரிய போற்றுதலுக்குரிய, பார்த்த உடனே வணக்கம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு உருவமாக அதை அமைச்சு தமிழ் கூறும் உலகம், அதாவது தமிழ் கூறும் உலகம்னா அந்த ஆரியத்துக்கெல்லாம் அங்க வேலை கிடையாது. இவனுங்க கிட்ட விட்டா இன்னும் கூட அதுல என்னென்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பானுங்க. ஆனால் அழகாக அமைச்ச அந்த தமிழ் உருவத்தை, தமிழ் சின்னத்தை வேணுன்னே இப்ப காவி உடைய போட்டு சாமி இருக்குன்னாரு. இப்ப யார் கடவுள் இருக்கு இல்லைன்ற பிரச்சனையா அங்க கிடையாது. திருவள்ளுவரனுடைய 1330 குறள் அறம் பொருள் இன்பம் என்ற அதிகாரங்களுக்கு உட்பட்டது. அதுல அவர் இதுதான் அதுதான்றதெல்லாம் கிடையாது. உலகத்திற்கே அறிவுரை சொன்ன ஒரு பெரிய மாபெரும் அறிஞர்னு சொல்லலாம் அவர். அப்படிப்பட்ட அந்த அறிஞரை, தொல்லியல் அறிஞர்னு சொல்ற மாதிரி அந்த அறிஞரை, அவரை போய் இதுக்கு சொந்தம் அதுக்கு சொந்தம்னு சொல்ற வேலையை முதல்ல எடுக்கணும். அவருக்கு யாருக்கு வேண்டும்னா நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் ஒண்ணு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆரியம் உள்ளே நுழைகின்ற வரை இந்த சாமி பக்தி இருந்தா காவி போட்டுக்கணும் அப்படின்ற கதையெல்லாம் இங்க கிடையாது. சாமி பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல அப்ப
அவர்கள் பொட்டு வச்சுக்கிட்டாங்க, அவங்க அந்த இதை எடுத்து பூசிக்கிட்டாங்க அப்படின்னு வேணா இருந்திருக்கலாமே தவிர இதை போட்டு காவி உடை போட்டாங்கலாம் கிடையாது. அது ஆரிய காலத்துல காவி உடை இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது ஆரியத்தினுடைய வரவு. இவன் அந்த கைலாசம் அந்த கதைலாம் சொல்லிவிட்டு அந்த பக்கம் நாங்கள் சுவாமிகளாக ஆகிறோம், சாமியார் ஆகிறோம்னு சொல்லி கதைகள் எல்லாம் விட்டுட்டு யாரெல்லாம் சாமியார்கள் வேஷம் போட்டார்களோ அவர்களெல்லாம் காவியை போட்டு இது உள்ள நுழைஞ்சாங்க, திராவிடத்து உள்ள. அவங்கள பார்த்த உடனே அந்த நம்பிக்கையாக அவர்களுடைய பேச்சிலையும் அவர்களுடைய இந்த கதைகளிலையும் கட்டுக்கதைகளையும் கட்டுரைகளையும் நம்பினவங்க அவங்கள மாதிரி சில பேர் மாறி போயிருக்கலாமே தவிர தமிழருக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. வள்ளுவர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர், உயர்ந்தவர். இன்னும் கேட்டா தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக மனித இனத்திற்கே அவருடைய கருத்து தேவை. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி சொல்லக்கூடிய காவி உடையை போட்டுட்டாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் அவர்கள் இந்த காவி உடைய எப்பயாவது ஏத்துக்கிட்டாங்களா? அது குறித்து வரவேற்றிருக்காங்க. இதுவரைக்கும் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, திருவள்ளுவருடைய உருவத்துக்கிட்ட எல்லாம் வந்து யாரும் எந்த விதமான வேலையும் எதுவும் செய்ததில்லை. அந்த உருவம், அந்த படைப்பு, அந்த எழுத்து, அந்த நிலையில அப்படியே தான் இருக்கும். அவங்க அது கிட்டைக்கும் போனதில்லை, பார்த்ததும் இல்லை. அதனால இது எடப்பாடி என்பது தான் நான் சொன்னேன், நம்முடைய தம்பி பேரு இளைஞரணி செயலாளர் சொன்ன மாதிரி அது ஒரு முரட்டு அடிமை. அவங்க தலைவர்களுக்கே எதிராக செயல்படுறாரு எடப்பாடி. தலைவர்களுக்கு எதிர்களை அவருக்கு எதுவுமே கிடையாது. இப்ப ஒண்ணு வேணாம், பெருசா நம்ம பேசி எவ்வளவு பெரிய தமிழறிஞர் எடப்பாடி. கம்பராமாயணம் யார் எழுதுறது? இப்பேற்பட்ட ஒரு அறிஞர்கிட்ட போய் நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சரி சரி. இன்னைக்கு இவரு கே.என். நேரு, அமைச்சர் கே.என். நேரு மேல கோர்ட்டே கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி உத்தரவிட்டாங்க. அது எதிர்கட்சிகள்லாம் இந்த ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டும் நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது குறித்து உங்களுக்கு கருத்து? ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக இந்தியாவே அடகு வச்சுக்கிட்டு இருக்கிற பிஜேபி, RSS இந்த கூட்டத்திற்கு எடுபடி வேலை செய்யக்கூடியவெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம மேல ஊழல் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் கே.என். நேரு 1989 அமைச்சரானவர். எனக்கு அன்றிலிருந்து அவரை தெரியும். உறுதியானவர், திறமையானவர், ஆற்றல் மிகுந்தவர், உழைப்பாளர், மிக தெளிவாக எளிமையானவர், எல்லாருக்கும் நல்லது செய்யறோம், எல்லாருக்கும் நல்லது செய்து பல பேரை வாழ வச்சிருக்காரு, நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அவர் மீது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராகவும் இந்தியாவிலேயே மக்கள் பணத்தை திருடியதற்காக, கொள்ளையடித்ததற்காக 4 வருடமோ 100 கோடி அபராதமோ ஃபைனும் கட்டு ஜெயிலுக்கு போன ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா கூட ஊழல் ஊழல்னு சொல்லி அண்ணன் நேரு மேல வழக்கு போட்டுச்சு அதோடைய ஆட்சியில. புரியுதுங்களா? அப்ப சொன்னவங்க எப்படி இருக்கான் பாருங்க. வழக்கு போட்டுச்சு. அந்த வழக்குகள் ஏதாவது நிரூபித்தார்களா? இன்னைக்கும் சொன்னாரு நேரு அண்ணன், சொல்லியிருக்காரு, கோர்ட்ல பாத்துக்கிற, ஐ வில் மீட் இட், வா சந்திப்போம், நீதிமன்ற முடிவு விட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால இந்த ஊழல் கதை சொல்ற, வேடிக்கை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கதையெல்லாம் சும்மா காமெடி கதை மாதிரி. எதுக்காக சொல்றாங்களே வாட்ஸ்அப் பரிமாற்றம், தகவல்கள் பரிமாற்றம், இந்த ஆதாரம்லாம் எங்ககிட்ட இருக்கு, இதை வச்சுதான் நீங்க எப்படி வழக்கு போடாம விட்டீங்கன்னு போலீஸை கண்டிக்கிட்டு ஹைகோர்ட் 3 முறை உங்களுக்கு உத்தரவிட்டு ஏன் போடாம விட்டீங்க? உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இப்ப சிபிஐயும் அமலாக்கத்துறையும் உண்மையிலேயே இந்தியாவில் ஒரு மரியாதைக்குரியதாக இருந்தது ஒரு காலத்துல. ஆனா இவர்கள் வந்த பிறகு, பிஜேபி கூட்டம் வந்த பிறகு எடுபிடி வேலையை செய்யக்கூடியவர்கள் ஆக்கிட்டாங்க. அவர்களுடைய கைப்பொம்மையாக, கைப்பாவைகளாக ஆக்கிட்டு அவன் என்ன சொல்றாங்களோ அதை நடவடிக்கை எடுக்க வேண்டியது. இந்தியா முழுவதும் மாற்று கட்சி, எதிர்கட்சியாக இருப்பவர்கள் மீது சிபிஐ போய் பாயும். எத்தனை வழக்குகள் உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒண்ணு கூட ப்ரூவ்டே கிடையாது. கிட்டத்தட்ட இவங்க போட்டதுல 1-2 வழக்கு, 100கணக்கான கேஸ்ல ஒரு 2 கேஸ் மட்டும்தான் ப்ரூவ்டா இருக்கு, மீதெல்லாம் அவுட்டு. ஏன் எப்படி போட்ட? இன்னொன்னு, இவர்களால் ஜோடிக்கப்படுகின்ற எல்லாமே அரசியல் காரணங்களுக்காக.
ஆக இந்த மாதிரி கைப்பாவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் தான். இந்த கூட்டம் அண்ணன் மேல பாஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இன்னும் கூட கேட்டீங்கன்னா, இந்தியாவிற்காக ராணுவத்திற்காக வாங்கிய ரஃபேல் போர் விமானத்துல கமிஷன் வாங்கிய கயவாளிகள், நாட்டின் பாதுகாப்பு ராணுவத்திற்கு வாங்குற விமானத்துல இவன் வாங்கின கமிஷனை அந்த நாட்டினுடைய பத்திரிகைகள்ல காரி துப்புனாங்க. எப்படி அவங்க நாட்டுக்கு விமானத்தை வாங்கிட்டு அதுல போய் இந்த மாதிரி ஊழல் பண்றீங்க, கரப்ஷன் பண்றீங்கன்னு எழுதுனாங்க மோடியையும் அமித்ஷாவையும் ராஜ்நாத் சிங்கையும். எதுக்காக சொல்றோம்னா, இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் எல்லாம் திமுக மீது பாய்கிறார்கள். திமுக மீது எதையாவது சொல்லணும், தேர்தலுக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் சந்திக்க தயார்னு அவரும் சொல்லிட்டாரு. அதைத்தான் பதிலா சொல்ல. இப்ப தேர்தல் நேரத்துல இந்த வழக்குனால திமுகவுக்கு வெற்றிக்கோ மக்கள் மத்தியில செல்வாக்கு குறையறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்களா? இதே மாதிரி தொடர்ந்து இவர்கள் போட்டு கொண்டிருக்கிற வழக்கை சந்தித்துக்கிட்டே தான் நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். இவர்கள் ஒரு யோக்கியமான, ஒரு உண்மையான, ஒரு சரியான ஒரு வழக்குகளாக இருக்கிறது என்பது வேறு. இவரே திருட, இவர்களே கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கிற கூட்டம் இன்னொருத்தரை பார்த்து திருடன்னு சொன்னா அவங்க நல்லவங்கன்னு அர்த்தம். இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே பல வழக்கு திமுக காரங்க மேல போட்டிருக்காங்க. எதுவுமே இது வரைக்கும் கோர்ட்னால உறுதிப்படுத்தப்படவில்லை. அது ஒண்ணு. ஆனாலும் இந்த நேரத்துல இவங்க எடுக்கிறாங்கனாக்கா மக்கள் மத்தியில செல்வாக்கு குறையும், மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது என்ற நோக்கத்துல எடுக்கிறாங்களா? இவன் எடுக்கிறதுக்கான நோக்கத்தை கேட்டீங்கன்னா இவனுடைய கெட்ட புத்தியே அதுதான். இன்னும் இது மட்டும் இல்ல, அவர் மேல மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன செய்ய போறானுங்களோ தேர்தல் வர்றதுக்குள்ள. ஏன்னா நான் தான் சொன்னேன், சிபிஐயும் அமலாக்கத்துறையும் இவங்க கைப்பாவைகள்னு அவங்கள வச்சுக்கிட்டு எதை வேண்டும்னாலும் செய்வார்கள். திடீர்னு உடனே நுழைவாங்க ஒரு முக்கியமான இடத்துல. நுழைந்த உடனே பாருங்கள்னு பேப்பர்ல பெருசா போடுவான், விளம்பரங்கள் பண்ணுவாங்க. இவங்க தேர்தல் வரைக்கும் இப்ப தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்குள்ள இன்னும் கூட எதை வேண்டும்னாலும் செய்வார்கள். தமிழ்நாட்டு மக்களை அந்த காலத்திலேயே இவர்களால் ஏமாற்ற முடியலன்னா இந்த காலத்துல எல்லாம் விழிப்போடு இருக்கிற கூட்டம் அறிவியல் ரீதியா உடனே பார்த்து சும்மா வேலையை பார்த்துன்னு போடான்னு தெரிஞ்சு விட்டுருவாங்களே தவிர இதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றீங்க. நம்புவதற்கான வாய்ப்பே கிடையாது. இல்ல, எப்படி நம்ப முடியும்? நீ என்ன சொல்ல போற? இதே தானே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிய. என்ன பண்ண? அவரால 1000 குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவரால் நூற்றுக்கணக்கான பேர் இன்னைக்கு எவ்வளோ துன்பங்களை தொடச்சுக்கிட்டு இன்பத்தோட மகிழ்வாக வாழக்கூடிய அளவுக்கு அவர் உதவிகளை செய்துகிட்டு இருப்பார். அவரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்தவர். அதனால இதனாலதான் பாதிப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்க, நல்லது. பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம்.